சைனீஸ் ஐட்டம்லாம் இப்போ நம்ம வீட்டிலேயே டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபிக்கு பேர் சிக்கன் கார்லிக் விங்ஸ். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? சிக்கன் விங்ஸ் அப்படின்னு சொல்லி கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. நான் இங்கே 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இதை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃபஸ்ட்டு ஊற வைப்போம். இதோட ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ½ அன் ஹவர் அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுக்கப்புறம் இந்த சிக்கன் விங்ஸ் நம்ம மேரினேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, இதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். திருப்பி ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகிற வரைக்கும் திருப்பி ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கன் விங்ஸ் வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால குவிக்காக உங்களுக்கு வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இது ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ஸ்கின் இருக்கிறதுனால டப்புன்னு கொஞ்சம் வெடிக்கும். இப்போ இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நறுக்கின பூண்டை போட்டுக்க போகிறோம். இதில் நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்க போகிறோம். டொமேட்டோ சாஸ் கிடையாது, ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. என் கிட்ஸ்க்காக பண்ணுறதுனால நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு ½ டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்பெக்யூ சாஸ்ன்னு கடையில் விற்கும், அதை சேர்த்துக்கோங்க. பார்பெக்யூ சாஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் தான், அந்த ஒரு மாதிரி நல்ல டார்க் கலருக்கு கொடுக்கறதுக்காக தான். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை இந்த மாதிரி ஒரு கிண்ணம் இல்லையா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் வெறும் தண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் அது ஒட்டாது. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நல்லா கலரும் மாறும், ஒரு மாதிரி திக்காக அப்படியே நல்லா திக்னஸாக கிடைக்கும். பார்த்திங்களா, ஒரு அல்வா பதத்துக்கு வருது பார்த்திங்களா. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் விங்ஸை சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நீங்கள் கடையில் கேட்கும்போது சிக்கன் கடையில் சிக்கன் விங்ஸ்ன்னு கேளுங்க. அப்படி இல்லைன்னா ஆன்லைன் ஷாப்பிங் கூட, ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதை என்றைக்காவது ஒரு நாள், நிறைய பேர் சிக்கன் விங்ஸ் சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கருத்தும் இருக்குது. இட் டிஃபர்ஸ். என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இப்போது இந்த ஹனி இருக்கு இல்லையா, இதுக்கு ஹனி கண்டிப்பாக தேவை. ஹனி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா விட்டுக்கோங்க. இது வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ எல்லா சாஸும் நல்லா சாந்து வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப நேரம் எடுக்காதுங்க, ஒரு ½ அன் ஹவர் நம்ம ஊற வைக்கிற டைம். ப்ளஸ் சிக்கன் விங்ஸ்ன்றதுனால சட்டுன்னு ஒரு 5-10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்துடும். இந்த சைடு அதே சைடு நீங்கள் சாஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு இது வெந்த உடனே தூக்கி போட்டுடலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் எள்ளு மேலே விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ½ டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ரெசிபிக்கு வெங்காயத்தாள் போட்டால் ரொம்பவே நல்லா இருக்குங்க. யம்மியான சிக்கன் கார்லிக் விங்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டேக் கேர், பாய்.